ஏன் ஐஎஃப்டி கொடுக்கும்போது நம்ம சவுண்டாக பேசுது. வால்டேஜ் கம்மியாக இருக்குது. கம்மியாக தான் ஷாக் அடிக்கும். இது ஏன்டா இப்படியா? சரி, ஃபர்ஸ்ட் ஐஎஃப்டி வச்சு நம்மளை ட்ரீட் பண்ண முடியும்னு ஏன் சொல்கிறாங்க? நம்ம வந்து ஒரு குட் கண்டக்டர் சரியா? ஸோ அதனால தான் நம்ம வந்து கரண்ட் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இன்னொன்று நம்ம சிஸ்டமில் ஃபுல்லாக நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லாக ஸ்டிமுலேஷன் வச்சு தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ எல்லாமே ஸ்டிமுலேஷன் வந்து மைன்யூட் நர்வ் கரண்ட்ஸ் தான். ஸோ அதனால நம்ம கரண்ட் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு ரெண்டுமே இருக்கிற ஒரு மாலிகுல் தான் ஆட்டம். ஆட்டம் எப்படி மைடாக இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜஸும் நியூட்ரல் சார்ஜஸும் நியூக்ளியஸாக ஆக்ட் ஆகும். ஸோ பாசிட்டிவ் நியூட்ரல் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? நெகட்டிவ் வந்து இதை ஆர்பிட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது சுற்றி நெகட்டிவ் இருக்கும். புரியுதா? இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் என்னது? எலக்ட்ரான்ஸ். பாசிட்டிவ் சார்ஜஸ் சார்ஜ் என்னன்னா அது நியூட்ரான். ஸோ இந்த நியூட்ரானோ புரோட்டானோ சென்டர்ல இருக்கும்போது அது எலக்ட்ரான் சுற்றி வருது. ஸோ அப்போ சுற்றி வர இந்த இடம் இது பேர் ஆர்பிட். ஸோ இது வந்து ஆர்பிட். ஓகே, ஸோ கரெக்ட்னா என்ன? flowing of charges. பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு சார்ஜஸ் வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ இந்த கண்டக்ட் ஆகிற இந்த இடம் இது என்னது? இந்த கண்டக்ட் பண்றது என்னது? கண்டக்டர். இது கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும்ல. இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இதுல வந்து என்ன டிராவல் ஆகும் கண்டக்டர்ஸ்ல? அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன? எலக்ட்ரான்ஸ். டிராவல் ஆகும். ஸோ எலக்ட்ரான்ஸ் தான் டிராவல் ஆகும். எலக்ட்ரான் டிராவல் பண்ணணும்னா ஒரு ஃபோர்ஸ் வேணும்ல. சும்மா இங்க இருந்து போகாது. இங்க ஒரு கரண்ட் இருக்கு, இங்க ஒரு கரண்ட் இருக்கு. இது மூவ் ஆகணும்னா என்ன வேணும்? ஃபோர்ஸ் வேணும். ஃபோர்ஸ் என்ன? இல்லை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், EMF. ஸோ ஒரு இடத்துல இருந்து கண்டக்ட் இது இங்கிருந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் பாஸ் பண்ற ஃபோர்ஸ் தான் EMF. ஸோ இப்போ இதை ரெகுலேட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ இங்கேருந்து ஒரு ஃப்ளோ போயிட்டே இருக்கு. இதை ரெகுலேட் பண்ணணும். இவ்வளோ அமௌண்ட் தான் போகணும். ரெசிஸ்டன்ஸ் நடுவில் கண்டக்டர்ஸ் நடுவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சு இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம மேனேஜ் பண்ணோம்னா எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது என்னெல்லாம் கரண்ட் பற்றி தெரிஞ்சிச்சு. ஹீட் பற்றி பார்ப்போம். ஹீட் எப்படிலாம் ப்ரொடியூஸ் ஆகும்? எப்படிலாம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்? கரண்ட் பாஸ் ஆகும் போதும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். எங்கன்னா இந்த கண்டக்டர்ஸ்ல இந்த EMF ஓட எக்ஸ்ட்ரா எனர்ஜிஸ் எல்லாமே ஹீட் எனர்ஜியா, அதாவது தெர்மல் எனர்ஜியா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஹீட்டை வச்சு ஹீட்ல கண்டக்ஷன்
convection radius